ஹலோ விவர்ஸ் அண்ட் மை டியர் சப்ஸ்கிரைபர், வெல்கம் டு GTFU. நான் உங்கள் பரணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2026க்கான இந்தியாவில் இருக்க பெஸ்ட் டெபிட் கார்டு லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது டாப் 5 டெபிட் கார்டு லிஸ்ட். ஸோ இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ண முக்கியமான காரணம், அதாவது ப்ரிப்பேர் பண்ண வச்ச முக்கியமான காரணம் எப்பவும் போல ஸ்பான்சர் பை நம்ம சப்ஸ்கிரைபர் தாங்க. ராஜ் என்றவர் கேட்டிருக்காரு. அவருக்கு மட்டும் கிடையாது, நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்காக தான். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச இந்த மாதிரி கண்டென்ட் வேணும், அதாவது உங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் வேணும்னா உங்கள் கருத்துக்கள் சந்தேகங்கள் இல்லை உங்ககிட்ட இருக்கிற கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட், பர்சனல் ஃபைனான்ஸ் எந்த விதமான கருத்துக்கள் சந்தேகம் வந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது டீட்டெயிலாக கிளியராக இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம வீடியோ பண்ணி போட பார்ப்போம். ஸோ இந்த வீடியோட முடிவில் புரிஞ்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். அண்ட் தென் இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோட முடிவில் யாருக்கெல்லாம் எந்த கார்டு பெஸ்ட்டாக இருக்குன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இந்த கார்டு ஒவ்வொன்றும் அமையும். ஓகே, இந்த கார்டை எப்படி நம்ம வரிசைப்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரியும், அண்ட் தென் கேஷ்பேக் அண்ட் ரிவார்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, லான்ச் அக்சஸ், இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸு, லிமிட்ஸு, ஸோ அந்த கார்டு எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி இதை பொறுத்து தான் நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம லிஸ்ட்டில் 5வது பிடிச்சிருக்குது SBIயோட பிளாட்டினம் டெபிட் கார்டு. இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு அக்கௌண்ட்டாவது இருக்கும் SBI எடுத்து. ஸோ ஜென்ரலாக ஒரு ரொம்ப பேசிக்கான டெபிட் கார்டை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஆனுவல் ஃபீஸ் அதெல்லாம் பே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி, அதாவது இங்கே பாருங்கள், இதுலேயே நிறைய வேரியன்ட் இருக்குது. ஓகேங்களா, குளோபல், IOC, அதாவது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கார்டு, கோல்டு, சில்வர், இந்த மாதிரி கார்டெலாம் இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு ஆனுவல் ஃபீஸ் சேம் லைக் 250 ரூபா 300 பே பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிவிட்டு நீங்களும் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் ஏர்ன் பண்ணலாம் ஈவன் டெபிட் கார்டில். ஓகேங்களா, இது வந்து பெனிஃபிட் பாருங்கள், வெரி லோ ஆனுவல் ஃபீஸ். உங்களுக்கு 2x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க பர்த்டே அன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, அதாவது உங்கள் பர்த்டே அன்றைக்கி. அண்ட் தென் இன்டர்நேஷனல் ஸ்பெண்டுக்கு ஈவன் நார்மலாக ஸ்பெண்ட் பண்ணும்போது 1x ரிவார்ட் பாயிண்ட்ஸ். அண்ட் தென் காம்ப்ளிமெண்ட்ரி லான்ச் அக்சஸ் இருக்குது, எலிஜிபிள் வேரியன்ட். இங்கே பாருங்கள், இந்த கோல்டு கார்டெலாம் உங்களுக்கு லான்ச் அக்சஸ் கிடைக்கும். ஈவன் மல்டிபிள் வேரியன்ட், ரூபே, மாஸ்டர், விசா, இந்த கார்டில் கூட இருக்குது. அந்த மாதிரி பார்த்தோன்னா அதிகமான பிரான்ச் இருக்கட்டும், அதிகமான ATM இருக்கட்டும் SBI தாங்க. அதனால வித்ட்ராவலுக்கும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ நம்ம லிஸ்ட்டில் இதனுடைய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.9 நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதில் இருக்க ட்ராபேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக கேஷ்பேக் அண்ட் ரிவார்ட்ஸ் எதிர்பார்க்க முடியாது. அண்ட் தென் லைஃப் ஸ்டைலுக்கும் இது வந்து பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. ஸோ பேசிக்கான ஒரு SBI அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க நீங்கள் வேறு ஏதாவது டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு, யூஸ்லெஸ்ஸான டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டெபிட் கார்டு கேட்டு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 4வதாக பிடிச்சிருக்கிறது ICICI கோரல் டெபிட் கார்டு. ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் என்ட்ரி லெவல் ப்ரீமியம் கார்டுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு அப்கிரேட் ஆகிறானா அப்போ அவனுக்கு இது ப்ரீமியம் தானே. ஒரு ஆனுவல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 249 699 வரைக்கும் இருக்குது ப்ளஸ் டேக்ஸஸ். இதில் பார்த்தீங்கன்னா 2 லான்ச் அக்சஸ் இருக்குது, அப்புறம் புக் மை ஷோ டிஸ்கவுண்ட் அண்ட் டைனிங் ஆஃபர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு தடவை டொமஸ்டிக் ஸ்பெண்ட், அதாவது இந்தியாவுக்குள்ள எது ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் தென் ஈஸியாக நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா ICICI சேவிங்ஸ் அக்கௌண்ட் யூசர்ஸ். ஸோ இதில் என்னெல்லாம் ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கேஷ்பேக் ரேட் பார்த்தீங்கன்னா, அதாவது டாப் கிரெடிட் கார்டை கம்பேர் பண்ணும்போது இது 4th பிளேஸ் இருக்குன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் கேளுங்க, நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன், இன்சூரன்ஸ் பேமெண்ட்லாம் எந்த விதமான பாயிண்ட்ஸும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இது வந்து ஃபஸ்ட்டு யார் ப்ரீமியம் கார்டு வாங்கணும்னு நினைக்கிறோம் அந்த டைமில் இந்த கார்டு வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இது ப்ரீமியமாக ஃபீல் ஆகும். ஓகே, இந்த கார்டு பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இந்த கார்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7.5 நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 3rd பிடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா HDFC பிளாட்டினம் டெபிட் கார்டு. நம்ம ஒப்பீனியன் படி இது ஒரு பெஸ்ட் ஹை லிமிட்ஸ் அண்ட் தென் EMI கார்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஏன் இந்த கார்டு வந்து 3rd பிளேஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேஷ்பேக் பாயிண்ட்ஸ் ஆன் நார்மலாக நீங்கள் அப்பரல்ஸ், அதாவது ஷூ, செப்பல், அப்புறம் ட்ரெஸ்லாம் வாங்குறப்ப, கிராசரிஸ், டைனிங் அண்ட் தென் மச் மோர் ஜென்ரலான டிரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு கேஷ் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. டெபிட் கார்டு EMI இருக்குது, 5000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா எல்லா டெபிட் கார்டுலையுமே இருக்காது, இந்த டெபிட் கார்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் லிமிட் 5 lakhs, தென் ATM வித்ட்ராவல் வந்து 2 lakhs. ஓகே, இதில் ஹைலைட் தான் கேளுங்க, இந்த கார்டை நான் யூஸ் பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நார்மல் அக்கௌண்ட் இது ப்ரிஃபர்டுன்னு இருக்காது, நான் ப்ரிஃபர்டு அக்கௌண்ட் வச்சுருக்கேன். இந்த கார்டு எனக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள் 750 ரூபா போட்டிருக்காங்கல்ல. ஸோ நார்மலாக நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 750 ரூபா பிடிப்பாங்க. இதே ப்ரிஃபர்டு கிளாஸுக்கு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாகும், இல்லைனா 750 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபியூல் சர்சார்ஜ் ரிவர்ஸில் இருக்குது. இந்த கார்டில் HDFCயோட ஸ்வைப் மிஷினில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸும் இருக்குது. ஸோ இதில் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா லான்ச் அக்சஸ் பண்ணுறதுக்கு குறைஞ்சது மினிமமாக ஒரு குவார்ட்டருக்கு 10,000 ஸ்பெண்ட் பண்ணணும். 10,000 ஸ்பெண்ட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு குவார்ட்டருக்கு 10,000 ஷாப்பிங் பண்ணால் உங்களுக்கு வந்து லான்ச் அக்சஸ் கண்டிப்பாக கிடச்சிடும். அண்ட் தென் கேஷ்பேக் பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரியும் கிடையாது, மெலினா மாரி இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த கார்டுக்கு நமக்கு கொடுக்குற ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.8. ஓகேங்களா, பெஸ்ட் ஸ்பெண்டர், அதாவது இந்த கார்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக மீடியம் ரேஞ்சில் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கு, EMI போடணுன்றவங்களுக்கு, அப்புறம் கேஷ் வித்ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த கார்டு பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 2வது பிடிச்சிருக்க கார்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட பர்கண்டி கார்டு. இது ஒரு மிக மிக பெரிய ப்ரீமியம் கார்டுன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டால் ஒரு ப்ரீமியம் கார்டாக நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும். ஓகேங்களா, அதனால தான் இந்த கார்டை நம்ம கொண்டு வந்திருக்கோம்.
உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 10 லட்சம் அல்ல 3 லட்சம் சேலரி அப்படி இருக்கிற மாதிரியா இருந்தால் இந்த கார்டு தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இது ஒரு சூப்பரான கார்டு. பட் எல்லாருக்கும் இந்த கார்டு எலிஜிபிள் இருக்காது. ஒன்லி இஃப் யூ ஆர் குவாலிஃபைட். ஓகே இந்த கார்டை நம்ம ஏன் வந்து செகண்டாக போட்டிருக்கோன்னா 8 லான்ச் அக்சஸ் கொடுக்குறாங்க ஒரு குவார்ட்டருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 3 lakhs வித்ட்ராவல் லிமிட், 8 lakhs பர்ச்சேஸ் லிமிட். எந்த கார்டுலையுமே அப்படி இருக்காதுங்க. நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி மூவி டிக்கெட், ஸ்ட்ராங் எட்ஜ் ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க, எட்ஜ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ். அண்ட் தென் 0 annual fees ஃபார் எலிஜிபிள் ரிலேஷன்ஷிப் ஹோல்டர். அதாவது சொல்கிறது இல்லைங்க, எத்தனை வாட்டி சொல்கிறது, அதான் ஒரு கடுப்பு. ஓகேங்களா. ஸோ இது பெஸ்ட் ஃபார் ஹை நெட்வொர்க் கஸ்டமர். யார் அதிகமாக ட்ராவல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த கார்டு பெஸ்ட். ஓகே. ஸோ 10 லட்சம் அக்கௌண்ட் இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த கார்டு பற்றி யோசிங்க. இல்லை அந்த கார்டை 2ஆவது இருக்கிறத மறந்துடுங்க. ஓகே. உங்களுக்கு ஒரு போனஸாக ஒரு கார்டு கொடுக்குறேன். ஓகேங்களா. நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது அதான் நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்குது HDFC பேங்க் மில்லேனியா டெபிட் கார்டு. இதான் நம்மளுடைய இடத்துல ஃபஸ்ட்டாக பிடிச்சிருக்குது. இதனுடைய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 10க்கு 8.7. இந்த 8.7 பிடிக்க என்ன காரணம்? ஓவராலாக இந்த கார்டு ஓரளவுக்கு பெனிஃபிட்டாகவே இருக்குங்க. ஸோ அப் டு 5% கேஷ்பேக் ஆன் பேஸ் ஆஃப் ஸ்மார்ட் பை. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வாங்க மாட்டோன்னு கூட வச்சுங்க. ஆனால் 2.5% ஆன்லைன் ஸ்பெண்ட் அண்ட் தென் 1% ஆஃப்லைன் ஸ்பெண்ட்ஸ். நல்ல விஷயம் இல்லை. ஸோ மினிமம் ஸ்பெண்டிங் 200 ரூபாய் இருக்கும். அதை நான் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு 4 காம்ப்ளிமெண்ட்ரி லான்ச் அக்சஸ் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூல் சர்சார்ஜ் வேவே இருக்குது, ப்ளஸ் சாலிட் இன்சூரன்ஸ் கவர் இருக்குது. அண்ட் தென் இது வந்து ரெகுலராக HDFC கார்டு வச்சுருந்தா கூட கிடைக்கும். இதுக்கு என்ன ப்ரீமியம் செக்மெண்ட்டில் எதுவும் தேவை கிடையாது. ஸோ ஆனுவல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 + taxes. ஸோ பெஸ்ட் ஃபார் எவ்ரிடே ஷாப்பர் ஹூ வாண்ட் டு கேஷ்பேக். யாரெல்லாம் கேஷ்பேக் வேணும், லான்ச் அக்சஸ் வேணும்னா இந்த கார்டு பெஸ்ட்டு. இதுக்கு ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த லான்ச் அக்சஸ் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும்னா ஒரு குவார்ட்டருக்கு 10,000 ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஃபியூலு, ஜுவல்லரி, இன்சூரன்ஸ் பேமெண்ட்டுக்குலாம் எந்த விதமான கேஷ்பேக்ஸும் கிடையாது. ஸோ பெஸ்ட் ஃபார் ஆன்லைன் ஸ்பெண்டர் ஆர் ஷாப்பர், எவ்ரிடே லேட் ஸ்பெண்டர். ஓகே. ஸோ இதில் என்ன சர்ப்ரைஸ்ன்னு பாருங்கள். இந்த கார்டு என் ஒய்ஃப் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. இந்த கார்டு நான் யூஸ் பண்ணுறேன், HDFC பிளாட்டினம். ஸோ எங்களுக்கு ஓரளவுக்கு டேலி ஆகிடுது, ப்ராப்ளம் கிடையாது. ஓகே. ஸோ எதை பேஸில் நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள். ஸோ HDFC மெலினோவாக இருந்தால் எவ்ரிடே கேஷ்பேக் பெஸ்ட் ஃபார். ஓகே. பர்கண்டினா ஃப்ரீக்வெண்ட்டாக யார் ஃப்ளை பண்ணுறீங்களோ, அதாவது இது ஒரு பெத்த கைங்க வச்சிருக்கிறது, இது நம்மளுக்கு தேவையில்லைன்னு நம்ம சொல்லிடலாம். யார் ஒருத்தவங்களுக்கு தேவைப்படுமோ அவங்க வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் HDFC பிளாட்டினம். ஸோ இது எல்லாருக்குமே பொருந்தும். EMI அண்ட் ஹையர் லிமிட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. நெக்ஸ்ட் ICICI கோரல். ஓகே. இதில் பாருங்கள், இங்கே வந்து லான்ச் அக்சஸ் இருக்குது, மூவி அண்ட் டைனிங் ஆஃபர் இருக்குது. நெக்ஸ்ட் SBI பிளாட்டினம். ஸோ ஏழைக்கத்தை இல்லை. ஓகேங்களா. இதுதான் இதில் இருக்க ஹைலைட்டு. ஸோ ஓவரால் ஃபைனல் ரேங்கிங் பாருங்கள். ஃபஸ்ட் இடத்துல HDFC, செகண்ட் இடத்துல ஆக்சிஸ் பேங்க் பர்கண்டி, தேர்டு HDFC, ICICI கோரல் அண்ட் தென் SBI. ஓகே. நம்ம ஏன் வந்து HDFC மில்லேனியா டெபிட் கார்டை ஃபஸ்ட் பிளேஸில் போட்டிருக்கோம்? நம்ம ஏன் அதை பிக் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்ட்ராங் எவ்ரிடே கேஷ்பேக் கார்டு. அண்ட் தென் லான்ச் அக்சஸ் இருக்குது, லோ ஆனுவல் ஃபீஸ். ஓகே. பெஸ்ட் ஆல்ரவுண்டட் பேலன்ஸ் ஆஃப் காஸ்ட். அதாவது பார்த்தீங்கன்னா அதிகமான எந்த வித ஆனுவல் ஃபீஸும் ரெனிவல் ஃபீஸும் கிடையாது. உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸும் வருது. ஸோ எல்லாமே கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்ல தானே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கேன் சூஸ் திஸ். ஆனால் நீங்கள் வந்து ஹெவி ஹோல்டர், அதாவது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி பர்கண்டி அக்கௌண்ட் இருக்குது, அதாவது ஆக்சிஸ் பேங்கோட பர்கண்டி அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அந்த டைமில் நீங்கள் போகிறப்ப நீங்கள் வந்து பெஸ்ட்டு பர்கண்டி போகிறது தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ மில்லேனியா டெபிட் கார்டு யார் வேணாலும் வந்து வாங்கலாம். ஆனால் பர்கண்டி கார்டு எல்லாரையும் வாங்கும்போது ஹை நெட்வொர்க் கேஷ் இருக்கும். அதனால் யார்கிட்ட ஆக்சிஸ் பேங்க் பர்கண்டி இல்லையோ அவங்க மில்லேனியாவுக்கு போகலாம். ஓகே. இதே உங்ககிட்ட பர்கண்டி இருக்குன்னா பர்கண்டி தான் வாங்கணும், அதுதான் பெஸ்ட்டு. ஓகே. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நம்மக்கிட்ட ஒரு போனஸ் இருக்குது. ஓகேங்களா. இது ஒரு போனஸான ரிவ்யூ. ஓகே. ஸோ கொட்டக் 811, அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஜிட்டல் ஃபஸ்ட் பிகினர்ஸ் கார்டுன்னு சொல்லலாம். இது ஒரு ட்ரீம் டிஃப்ரெண்ட்ன்ற கார்டு, கொட்டக் பேங்க் கொடுக்குற கார்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஈஸி, பிரான்ச்லாம் விசிட் பண்ண தேவையில்ல, ஒரு 4 ஸ்டெப்ஸ்லாம் முடிஞ்சிடும். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் கேட்டிங்கன்னா ஆக்சிடென்டல் கவர் 2 lakhs வரைக்கும் இருக்குது, கார்டு ப்ரொடக்ஷன் கவர் 2.5 lakhs வரைக்கும். ஸோ ஜஸ்ட் டேப் பண்ணி பே பண்ணலாம். உங்களுக்கு இமீடியட்டாக டெபிட் கார்டும் கிடச்சிடும். இப்போ கிரெடிட் கார்டு வீட்டுக்கு டெலிவர் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல், ட்ராவல், ஹெல்த்து, ஃபிட்னஸ்ஸு, டைனிங் எல்லாத்துக்குமே உங்களுக்கு சும்மா லிமிட்டடான ஆஃபர் கிடைக்கும். டாப்லாம் சொல்ல முடியாது. ஸோ இந்த ப்ரொமோஷனல் பேஸ் ஆஃபர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. இது வந்து பெஸ்ட் ஃபார் ஃபஸ்ட் டைம் யூசர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு, அதாவது ஸ்டூடெண்ட், இப்போ வந்து எனக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வேணும்பா, எனக்குன்னு ஒரு டெபிட் கார்டு வேணும்பா, இப்போ தான் நான் காலேஜ் போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த கார்டு பெஸ்ட்டான கார்டு. ஓகேங்களா. இதுக்கு பார்த்தீங்கன்னா 399 + taxes, ஒன் டைம் ஃபீஸ் தான், இன்சூரன்ஸ் ஃபீஸ் அப்புறம் கிடையாது. ஸோ 0 பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தால் போதும், இந்த கார்டு உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். இந்த கார்டு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து 811 அக்கௌண்ட்டில், அதாவது பார்த்தீங்கன்னா ஹோல்டர்ஸ்க்கு ஒரு நார்மலான வேரியன்ட் தான் அந்த கார்டு, பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஸோ ATM லிமிட் எல்லாமே லிமிட்டடாக தான் இருக்கும், லான்ச் அக்சஸ் இருக்காது. இப்போ நான் காலேஜ் போகிறேன், நான் மினிமம் ட்ரான்சாக்ஷன் தான் பண்ணுறேன்னு இந்த கார்டு பெஸ்ட்டான கார்டு, அக்கௌண்ட்டு பெஸ்ட்டான அக்கௌண்ட்டு. ஓகேங்களா. நம்ம வந்து இந்த கார்டுக்கு ஒரு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.5.
ஓகே, இந்த டாப் 5 கார்டு மற்றும் போனஸ் கார்டு இந்த 6 கார்டோட டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனல் பேஜில் இருக்குது. நீங்கள் இந்த ஷார்ட்டாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க, டீட்டெயில்டு வீடியோ இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா கார்டோட வீடியோ லிங்க் இருக்கும். ஒரு கார்டோட முடிவிலையும் மேலே லிங்க் வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி கிளியராக டீட்டெயில்டாக எனக்கு தெரிஞ்சு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுடைய கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது செப்பரேட் வீடியோவாக நம்ம போட்டு பார்ப்போம். அண்ட் தென் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.